உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் கான்செப்டில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தஹி பாப்டி தான். இப்போ நம்ம வந்துட்டு தகி பாப்படியை எப்படி வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது ஏற்கனவே நம்ம வந்துட்டு பாப்படி சாட் பண்ணும்போது உதிரி பாகங்கள் இருந்தது இல்லையா, ரவுண்டாக நம்ம மோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த உதிரி பாகங்களை தான் ஃப்ரை பண்ணி அதில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் இந்த பாப்படி வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பாப்படி போட்டாச்சு. மெயினாக வந்துட்டு யோகர்ட் டாமினேஷன்றதுனால தகி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு மின்ட்டு, ஸ்வீட் சட்னி. ஸ்வீட் சட்னின்றது டேமரிண்டு, டேட்ஸு, அல்ஃபோன்ஸா இதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். இந்த சட்னி இது வந்துட்டு நம்ம இந்த சாட் கவுண்டர் இந்த பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த சட்னி எக்ஸ்க்ளூசிவாக வரும் உங்களுக்கு. அந்த எபிசோடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்க தவறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக பார்த்து அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மின்ட்டு சாஸு, யோகர்ட் சாஸு அண்டு டேமரின் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாக சாப்பிடு ஆனியனு அண்டு சாப்பிடு கேரட், கொஞ்சோண்டு மூங் பீனு, சும்மா லிட்டில் பிட் கொஞ்சம் சாப்பிடும்போது இந்த சேலடோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா மீல் ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ தட் அதனால் நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம். அண்டு குக்கும்பர். இதுக்கு வந்துட்டு சென்னா, பாயில்டு சென்னா, ஒரு 4-5 பாயில்டு சென்னா. இப்போ சாஸு போட்டோம், மேலே இன்னும் கொஞ்சம் யோகர்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மூங் பீனு, ரோஸ்டடு பீனட்டு கொஞ்சம் கிறிஸ்பினஸுக்காக, அண்டு சேவ், கொஞ்சமாக சேவ். மிக்சட் ஆஃப் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொரியாண்டர் லீஃப். தஹி பாப்டி தயார். அதை வந்துட்டு என்ன பண்ணுறது, இவ்வளோ தான், இது வேறு ஒன்றும் கிடையாது அதில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி வந்ததுன்னு மறக்காமல் வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நான் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம். குறிவிடை பெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.